நம்மள பல பேர் தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை. அதுவும் முக்கியமா சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு வயிறு ரொம்ப டைட் ஆகுது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப குண்டாகுது. இந்த நிலைக்கு பேரு தாங்க ப்ளோட்டிங், அதாவது வயிறு உப்புசம். வாரத்துல ஒரு நாளாவது இந்த பிரச்சனையோட இருக்கிற நிறைய பேரை நம்ம லைஃப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்க, இந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் எதனால வருது? என்னென்ன தவறுகளை நம்ம செய்யறதுனால இந்த வயிறு உப்புசம் நமக்கு நிரந்தரமாகவே இருக்குது? எந்தெந்த உணவுகள், எந்தெந்த பழக்க வழக்கங்கள் இதை உருவாக்குது? இந்த ப்ளோட்டிங் பிரச்சனையிலிருந்து நீங்கள் குணமாகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். சரிங்க, ப்ளோட்டிங் அப்படின்னா என்ன? உங்களுடைய வயிறு வழக்கமாக இருக்கிற அந்த அளவை விட பெருசாக மாறுறது தான் ப்ளோட்டிங். சில பேர் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக காற்று வச்சு அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வயிறு ரொம்ப டைட்டாக இருக்குங்க, என்னால் குனிய கூட முடியல அப்படின்னும் சொல்லுவாங்க. சிலருக்கு வயிற்றுக்குள்ளே இருந்து சத்தங்கள் கூட கேட்கும், சிலருக்கு சின்னதாக வலி கூட இருக்கும். அதுவும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாயந்தர நேரத்தில் தான் அதிக அளவில் ஏற்படுது. எதனாலனா இயற்கையாகவே நம்முடைய செரிமான சக்தி சாயந்தர வேளையில் குறைய ஆரம்பிக்குது. அந்த நேரங்களில் நம்ம தவறான உணவு வகைகளை சாப்பிட்டோன்னா அதனால இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை ஏற்படுது. ஒரு பிரச்சனையை சரி பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ப்ளோட்டிங் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளோட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நம்முடைய வயிற்றுல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குது இல்லைங்களா, இது கேஸை உருவாக்குது. நம்ம ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றதுனாலையும், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும், வலி நிவாரணிகளை சாப்பிட்றதுனாலையும், நீண்ட நேரம் உணவு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, இதனாலலாம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்களோட அளவு குறையுது. அது மட்டும் இல்லைங்க, கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகுது. இந்த சமநிலையில் மாறுபாடு வருது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ப்ளோட்டிங். இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ப்ளோட்டிங் பிரச்சனையை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட அளவை அதிகரிக்கணும். சரிங்க, அதுக்கு முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக இந்த நல்ல பாக்டீரியாக்களோட அளவை அதிகரிக்கணும்னா நீங்கள் ப்ரோபயாட்டிக் உணவுகளை அதிக அளவில் சாப்பிடணும். நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு இந்த தயிர். உங்களுக்கு ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்குன்னா காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பவுலில் இந்த தயிரை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது உங்களுடைய உடலோட ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சிறிதளவு வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டோட பொடியை கூட நீங்கள் உபயோகிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது நல்ல பாக்டீரியாக்கள் அதிக அளவில் வளர ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் இருக்குது இல்லைங்களா, அதை கூட உபயோகிக்கலாங்க. அதை நீங்கள் உபயோகிக்கிறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். ஆனால் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் குடிக்கும் போது அசிடிட்டி பிரச்சனையோ இல்லை வயிறு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் இதை உபயோகிக்காதீங்க. அடுத்ததாக இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உணவை சாப்பிட்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதுவும் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடாம கை நிறைய அள்ளி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதனால் அவங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அதனால அவங்களுக்கு நல்லா சாப்பிட்ட ஒரு உணர்வே இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் அறிவியல் படி உங்களுடைய வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுடைய மூளைக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். ஆனால் நீங்கள் வேகமாக சாப்பிடும்போது உங்கள் வயிறு சீக்கிரமே ஃபுல்லாகிடுது இல்லைங்களா, ஆனால் அந்த மெசேஜ் உங்களுடைய மூளைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் மூளை என்ன நினச்சிருக்கோன்னா உங்களுக்கு இன்னும் பசி இருக்குது அப்படின்னு அது நினச்சிக்கும். அதனால் மேலும் மேலும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் உங்களுக்கு புரியும், உங்களுடைய வயிறு ரொம்ப டைட்டாகிடும், நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். நம்ம அதிக அளவில் உணவு சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு இருக்கு இல்லைங்களா, அது விரிவடையுது. இதனால் ஜீரணம் ரொம்ப மெதுவாக தான் உங்களுடைய உடம்புல நடக்கும். அதுக்குள்ள கேஸ் அதிகமாக உருவாகும். எப்போவுமே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடை நல்லா மென்று அதுக்கப்புறமா முழுங்குங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் உங்களுடைய வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த மெசேஜ் உங்களோட மூளைக்கு சரியான நேரத்தில் போய் சேரும். இதனால் நீங்களும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க.
சரிங்க. இப்போ ஜீரணம் சரியா இல்லைன்னா இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஜீரணம் சரியா ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உணவு சாப்பிட்றீங்க இல்லைங்களா? அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். நீங்க நீண்ட நேரம் சாப்பிடாமயே இருக்கிறத விட, ஒரு 3 மணி நேரம் இல்ல ஒரு 4 மணி நேரம் இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா உணவு சாப்பிட்டுட்டு வந்தா அது உங்களுக்கு நல்லது. நம்ம நீண்ட நேரம் உணவு சாப்பிடாம இருக்கும்போது, நம்ம வயித்துல இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லைங்களா? அது கேஸை உருவாக்க ஆரம்பிச்சிடுது. நீங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஹெர்பல் டீ குடிக்கலாம். சிறிய அளவுள்ள ஏதாவது ஒரு பழம் சாப்பிடலாம். பாதாம், வால்நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் வகைகள் கூட நீங்க சாப்பிடலாம். நீங்க இந்த முறையில சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரணம் நல்ல முறையில நடக்குது. இதனால நீங்க அதிக அளவுல உணவு சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, கேஸும் உருவாகாது. சரிங்க, இப்போ சில உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு இந்த கேஸ் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ எந்தெந்த உணவுகள்லாம் இந்த கேஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதை சாப்பிடாம இருக்க முடியும். சில உணவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது தான். ஆனால் சில பேருக்கு அதே உணவு பிரச்சனைக்குரியதா மாறுது. கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பச்சை பட்டாணி, உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நம்முடைய உடலுக்கு நல்லது தான். ஆனால் சில பேருக்கு இந்த உணவுகளை சாப்பிடும்போது இந்த கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கு. அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த வகை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்படுது. காய்கறிகளில் முட்டைகோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறிகளாக இருக்குது. சரிங்க, இந்த வகை உணவுகளை சாப்பிடும்போது அப்போது இந்த கேஸ் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டு இந்த வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய செரிமானத்துக்குமே அது ரொம்பவே உதவியாக இருக்குது. முளைக்க வைத்த தானியங்கள் எல்லாமே ரொம்பவும் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு வயிறு உப்புசத்தை உருவாக்குது. சமைக்காத காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதிக அளவில் உப்பு சேர்த்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது இது கெட்ட பாக்டீரியாக்களை இன்னும் அதிகமாக உருவாக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. சரிங்க, இப்போ உணவுகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததா எந்தெந்த பழக்க வழக்கங்கள்னால நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உணவுகளால் மட்டும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படுறது கிடையாதுங்க. நமக்கே தெரியாமல் நம்ம காற்றை விழுங்குறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சோடா, குளிர்பானங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம குடிக்கும் போது அதில் இருக்கிற அந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம முழுங்கிறதுனாலையும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படுது. ஸ்ட்ரா உபயோகித்து குளிர்பானங்கள், ஜூஸ் வகைகள் எல்லாம் குடிக்கிறது, வேக வேகமாக சாப்பிட்றது, சாப்பிடும்போது பேசிக்கிட்டோ சிரிச்சுக்கிட்டோ சாப்பிட்றது, இந்த சுவிங்கம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் மென்னுக்கிட்டே இருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள்னால நமக்கே தெரியாம காற்று நம்முடைய உடலுக்குள்ள போகுது. இந்த காற்று நம்முடைய வயிற்றுக்குள்ள போகும்போது அது ப்ளோட்டிங்காக உருவாகுது. இதனால இந்த வகையான பழக்க வழக்கங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக இருக்கிற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வகை உணவுகள் சிலருக்கு ஒத்துக்காது. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். பால் ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது நல்லது கிடையாது. சில பேருக்கு பால் ஒத்துக்காது. பாலை உபயோகித்து செய்கிற எந்த வித உணவுகளுமே அவங்களுக்கு ஒத்துக்காது. இதை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே பால் குடித்த உடனேயே அவங்களுக்கு வயிறு உபசம் ஏற்படுது. சில பேருக்கு லூஸ் மோஷன் கூட ஏற்படும். அதே மாதிரியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை உணவுகள், மைதா உணவுகள் இது எல்லாமே ஒத்துக்காது. இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் சில பேருக்கு இது ஒத்துக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி, பிரெட், பிஸ்கட் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ட பின்னாடி அவங்களுக்கு இந்த வயிறு உப்புசம் ஏற்படுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கூட ஒத்துக்காதுங்க. அவங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிடும்போது வயிறு உப்புசம் ஏற்படுது. இந்த மாதிரி சில வகை உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்படுது அப்படின்னாவே நீங்கள் அந்த வகை உணவுகளை சில நாட்கள் சாப்பிடாமையே இருந்துட்டு அந்த பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்படி உங்கள் உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கும் போது உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். சரிங்க, இந்த வகை கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா
அதிலிருந்து வீட்டில் இருந்தபடியே உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்பட்டிருக்கு, கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னாவே நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே சாப்பிடலாங்க. நல்லா மென்று நீங்கள் முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஓமத்தை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை குடித்தாலும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா அதை உடனடியாக இந்த ஓமம் சரி செய்துங்க. அடுத்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை மூடிய அளவு எலுமிச்சம் சாறு கலந்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவு இருக்கிற இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சதைச்சு அதில் இருக்கிற சாறை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துளி அளவு கருப்பு உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கலந்துக்கோங்க. இந்த பானத்தை நீங்கள் மெதுவாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் உணவுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டு வந்தாவே இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு உபசம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்த மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.